அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Fashion. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் செட்டில் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நாளைக்கு இங்கே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தான் நான் ஸ்கூல் சப்ளைஸே வாங்க போகிறேன். வந்ததுலேருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. தசீனுக்கு வேறு கையில் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே அவனுக்கு கொஞ்சம் வீக்காகவே இருந்துகிட்டு இருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. இனிமே தான் ஸ்கூலுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி தான் நாங்கள் யூனிஃபார்மே வாங்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ இந்த இட்லி தோசை மாவு முக்கியமாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி புது மாவில் இட்லி சுடலான்னு தான் பார்த்தா, ஆனால் பிள்ளைங்க தோசை தான் கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா புது தோசைக்கல் தான் பழக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வரைக்கும் கொஞ்சம் முட்டை மட்டும் பொரிச்சிருக்கேன். முட்டை பொரிக்கிறப்ப பெருசாக ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தோசை சுட போகிறேன். நல்ல விதமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை எப்போதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்காக வராது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மாவு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தோசை தான் சுடுறேன். பார்த்திங்கன்னா இது ஒழுங்காக வருமா என்ன அப்படிங்கிறது தெரில. ஓரளவுக்கு ஒட்டாமல் வர மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு தோசை ஒழுங்காக வரலன்னா அடுத்தடுத்தது நல்லா வந்துடும். என்ன தான் நான்ஸ்டிக்கில் நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டாலும் இந்த தோசைக்கல்லில் சுட்டு சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கல்லில் சுட்டு சாப்பிட்றது தான். நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரும். ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக இதுக்கு ஈடாகவே ஆகாது. பார்த்திங்கனாவே தெரியும் தோசை ஓரளவுக்கு நல்லா தான் வருது. இன்னும் ஒரு சைடு மட்டும் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நெக்ஸ்ட்டு தோசை நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த தோசையும் ஊற்றிடலாம். இந்த தோசை நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் ஊற்ற போகிறேன். முட்டை, அதுக்கப்புறம் இட்லி பொடி போட்டு ஊர்லேருந்து அம்மா செஞ்சு கொடுத்தாங்கல்ல இட்லி பொடி, அதை தான் யூஸ் பண்ணுறேன். உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முட்டை தோசையில் இட்லி பொடி போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இதை தான் செய்கிறேன். சட்னி கூட பண்ணல, ஏன்னா வெளியில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கலான்னு இன்றைக்கி முட்டை பொடி தோசை தான் செய்கிறேன். இந்த தோசை ஓரளவுக்கு ஒட்டாமல் நல்லாவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்குறதுக்காக போகணும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஏஆனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாலில் ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்புறம் ஸ்டேஷ்னரி இது எல்லாமே இப்போதைக்கு கிடைக்கும். இப்போன்னு இல்லை, எல்லா டைம்லேயுமே யூனிஃபார்ம் கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாகவுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டைம் தானே, அதனால் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி லன்ச் இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் தோசை சாப்பிட்டுட்டு வந்தது தான். இப்போ லன்ச் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு கடையை பார்த்து போகணும். இங்கே இந்த ஓரியன்டல் காபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எப்போ வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க க்யூவாக இருக்கும். ஏன் இவ்வளோ க்யூ நிற்கிது அப்படின்னே தெரியல. உண்மையிலே என்றைக்காவது ஒரு நாளாவது சாப்பிடுவோன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி க்யூ நிற்கிறதுனால அங்கே போகணும் அப்படின்னே நமக்கு தோணலை. சரி வேறு கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீக்ரெட் ரெசிபிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹொக்கேடோ சீஸ் தாட்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் உண்மையிலே செம்ம பசியில் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று சீக்கிரமாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த தாட் வாங்கி சாப்பிட்லான்னு அதை தான் வாங்குகிறோம்.
நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எல்லா இடமும் ஓரளவுக்கு பிஸியாக தான் இருக்குது. நம்மளை மாதிரியே வந்து லாஸ்ட் மினிட்ல யூனிஃபார்ம்லாம் வாங்குறதுக்கும் வந்திருப்பாங்க. இந்த செக்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற மாதிரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் இது. இங்கே வந்து டேட்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. நோன்பு வந்து வரப்போதில்ல, டேட்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. நோன்புக்கான ஷாப்பிங்கும் வந்து இனிமேல் தான் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களுக்கு வந்து சரியான பசி, அதனால சாப்பாடு வந்ததை கூட நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஹா வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அதே மாதிரி இந்த கறிமீ இதெல்லாம் பிள்ளைங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி போகிறப்பே அந்த ஓரியண்டல் காப்பி வழியாக தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்யூவில் நிற்கிறப்பவே வந்து ஆர்டர்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அப்போயாவது வந்து சீக்கிரமாக சர்வ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கூட்டம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா க்யூவில் நிற்கிறப்பவே வந்து ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்காக தான் இங்கே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்றும் பெருசாக போய் உள்ளே ஃபோட்டோலாம் எடுக்கலை. ஆனால் டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ரோஸ்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் டு ஸ்கூல் அந்த செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் யூனிஃபார்ம் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இங்கே நிறைய இடத்துல கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து யூனிஃபார்ம் அப்புறம் ஷூ இதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல்லேருந்து வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நம்மளே தனியாக வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஷூ இது எல்லாமே வந்து ஒரே இடத்துலையே கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து நமக்கு அளவு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெஸ் வந்து வாங்க வேண்டியது தான். முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது வந்து தசீனுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் வந்து வாங்கணும், யூனிஃபார்ம் வந்து வாங்கணும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தனியாக ஷர்ட் பேண்ட் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போயிட்டான் தசீன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூல் பேக் இருக்கிற செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கேர்ள்ஸ்குள்ள பேக்ஸ், இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்குள்ள பேக்ஸ். ஆனால் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு தான் எப்போவுமே வந்து நிறையா இருக்கும். நிறையா கலெக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிறதுலாம் வந்து கிண்டர் கார்டன் போகிற பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேக், சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக் தான். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. தசீம்க்கும் இங்கே தான் பேக் ஒன்று பார்த்து எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அவரும் வந்து ஸ்கூல் போக போகிறாரு. ஒரு வழியாக சைஸ்லாம் பார்த்து சூஸ் பண்ணியாச்சு. ஒரு லாங் ஸ்லீவ் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு பேண்ட் வந்து எடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து இங்கே வந்து சாக்ஸ் அப்புறம் ஷூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரீ சைஸ் சாக்ஸ் தான். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த செக்ஷனில் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஷூ மட்டும்தான். ஷூவையும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். அடுத்தது வந்து ஸ்டேஷ்னரி செக்ஷனுக்கு தான் வந்து போகணும். சரி போட்டு பாரு. ஓகேவாடா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டசின் போட்டு பார்த்த ஷூ வந்து அவனுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த சைஸில் வேறு ஷூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட வேறு பிராண்டில் தான் வந்து ஷூ எடுத்துருக்குறோம். அவர் வந்து ஃபேஸை காமிக்க மாட்டாராம்மா. நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டேஷ்னரிலாம் இருக்கிற செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்டேஷ்னரி அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. வாட்டர் பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ தசீனுக்கு வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து டெய்லி வந்து 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு அந்த மெஷர்மெண்ட்டோடு எடுத்து கொடுத்தோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல், அதுக்கப்புறம் வந்து
பிரிண்டிங் பேப்பர் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் பென்சில் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பார்க்கவே நமக்கே ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலலாம் இந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணிலாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து ஆப்ஷனே இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எதை வாங்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிறையா கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதான்னு தெரியாமையே பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே மோஸ்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பிபிஏ ஃப்ரீ தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட்டோடு இருந்தது. அதே மாதிரி இந்த டைமுக்கு குடிக்கிற மாதிரி டைமிங்கும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் ஃபைனலாக வந்து தசீன் எதை சூஸ் பண்ணுறானோ அதுதான் நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பிள்ளைங்க எடுக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஃபாராவாச்சும் எடுத்துருவா. ஆனால் தசீன் வந்து அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் தேடி எடுப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசீம்க்கு வந்து இந்த பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அதை தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே பிங்காக தான் இருக்கும். பிங்க்கில் பார்பி, அப்புறம் வந்து ஃப்ரோசன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி இதை தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன், சரி இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து அங்கே பின்னாடி ஏதோ தேடிட்டுருக்குறாங்க. போய் பார்க்கலாம் என்னெல்லாம் எடுத்துருக்குறாங்கன்னு. என்னென்ன எடுத்துருக்கீங்க காமிங்க. பென்சிலு இங்கே வந்து சிசர்ஸ் மட்டும் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இங்கே நிறைய மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். பிள்ளைங்க வந்து எவ்வளோ பெரிய பிள்ளைங்களானாலும் சரி சண்டை போட்டுக்கிறது மட்டும் குறையவே குறையாது. இங்கேயுமே அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து ரொம்ப அதிகமாக சண்டை வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாராக்கும் தசீம்க்கும் தான். தசீன் கூட சில விஷயத்துக்கு அமைதியாக போயிடுவான். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே தான் நல்லா சண்டை வந்துட்டுருக்கோம். தசீம் குட்டியை வந்து ஹஸ்பண்ட் வந்து காருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து விளையாட ஆரம்பித்தான்னா அவன் அதை விளையாடணும் இதை விளையாடணும்னு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ இதை கண்ணில் படுறதுக்கு முன்னாடி காருக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, நாங்கள் வாங்குறத வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அழைச்சிட்டு போக சொல்லியாச்சு. ஸோ தசீம் குட்டி வந்து காரில் இருக்கார். இங்கே ஃபாராவும் தசீனும் தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவருக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த ஒயிட் போர்டு வந்து தசீம்காக தான் வாங்கியிருக்கிறேன். அவர் வந்து இன்னும் எழுதி பழகவே இல்லை. ஆனால் வந்து அவருக்கு மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எழுதி பழகலை. ஸோ சரி எழுதி பழகட்டும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த ஒயிட் போர்டு அப்புறம் அதுக்கான மார்க்கரை சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை வந்து வாங்கியிருக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மாதிரி பவுச் வந்து வச்சுருக்குறாங்க. தசீன் வந்து அவனுக்கு வந்து பவுச் தான் எடுத்துகிட்ருக்கிறான். இதுதான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ நல்லா தான் இருக்குது. இது இன்னொன்று வந்து காமிச்சிருந்தான். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இன்னொன்று காமிக்கிறான் பாருங்கள். இது வந்து பார்த்தா என்னமோ தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்சுது. அதனால் இது தான் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஃபாரா இதை எடுத்துகிட்டு வந்திருக்கா, இது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவள் வேண்டியதை அவள் எடுத்துக்கிறா, தசீன் வேண்டியதை அவரும் எடுத்துக்கிறாரு. இந்த ஷாப்பிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது தான். இடையில பெருசாக போய் எதுவும் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க எல்லாமே பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா அதிகமாக இருந்துச்சு. இந்த பேக் இவ்வளோ விலையா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. 99 ரிங்கிட் வந்து போட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்த வந்து கிட்ஸ்க்கு வந்து சைக்கிள் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ரொம்ப குட்டி பிள்ளைங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு 7-8 வயசு பிள்ளைங்க ஓட்டுற மாதிரியான சைக்கிள்லாம் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டாய்ஸ் தான். ஃபுல்லாக இங்கேருந்து கடைசி வரைக்குமே டாய்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து தசீம் இருந்தானா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலேயே தான் பயந்துக்கிட்டு அழைச்சிட்டு போக சொல்லிட்டோம். ஏன்னா சமாளிக்கவே முடியாது, எது வாங்கி கொடுத்தாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் சூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தசீன் வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கிற இந்த பிளாக் கலர் பாட்டில் வந்து பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கிற பாட்டில் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கடைசியாக ஃபைனலாக இது ரெண்டுத்தையுமே எடுக்கல, வேறு ஒன்று தான் அவர் வந்து சூஸ் பண்ணி எடுத்தார். ஸோ இந்த 2 பாட்டிலையும் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு 39.90 இது 38.90. இதுவே எடுத்துக்க. இதுவும் cheap right. ஒரு வெள்ளி தான் கம்மிடா. இது என்ன ஸ்டைலிஷா நல்லா இருக்கு. பாசிக் பீஸ் பவர் எங்க இருக்குல. யூனிஃபார்ம் அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு தான் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்டே இங்கேயே சுற்றி நின்றுட்டுருக்கோம் எந்த பாட்டில் எடுக்கிறதுன்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பாட்டில் எடுத்து முடிவு பண்ணார். அப்புறம் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் கரெக்டாக எதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய லஞ்ச் பாக்ஸை வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் பார்த்துட்ருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இதை தான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இங்கே வந்து லஞ்ச் டைமுக்கு வந்து பிள்ளைங்க வந்துடுவாங்க. 1:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதோட ஸ்கூலும் முடிஞ்சிடும். ஆனால் வந்து காலையில் இயர்லியாக போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்குறது. இது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் கலரில் வச்சுருக்குறாங்க. தசீம் 2 பேருக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்குகிறேன். ஃபாராமா வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயே நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. தசீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ப்ளூ கலரில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த டைப்பில் இந்த க்ரீன் கலரில் காமிச்சல இந்த டைப்பில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா நாளையிலேருந்து வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதை நினச்சாலே வந்து பயமாக இருக்குது. என்ன செய்ய போகிறாரோ தெரியல. இப்போலாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை தான் வந்து பிள்ளைங்க இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு வரதா வந்து ஃபாரமாகவும் சொன்னாங்க. காலேஜுக்கெலாம் இப்படி தான் எடுத்துகிட்டு வராங்கம்மா அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸும் வந்து அதிகமாக தான் இருக்குது. சரி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ இது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரியே இருக்குது. ஆனால் பிள்ளைங்க வந்து நல்லா கோல்டு வாட்டர் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரமதான் வரப்போகுது இல்லையா, அதுக்கான திங்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா ஜார்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. டேட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிளாஸ் ஜார் தான், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஆனால் எதுவும் இப்போதைக்கு வாங்கலை. அது தனியாக வந்துக்கலாம், இப்போதைக்கு ஸ்கூல் வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நல்லா குட்டி குட்டியான சிக்கன் மாதிரி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறது தான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வாங்கலை, சும்மா பார்க்குறதோட சரியான வீட்டை எடுத்து வாங்கி வச்சாலும் அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இதெல்லாம் ப்ரைஸும் அதிகமாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி சிக்கன் தீம்லேயே வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருந்துச்சு. இந்த எக் போட்டு வைக்கிற பேஸ்கெட் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த செக்ஷனில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்பவே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சோன்னா வீட்டில் நிறைய திங்ஸ் வந்து சேர்ந்துடும். ரொம்ப வந்து நம்ம போட்டு டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே நான் பெருசாக எதுவுமே நான் வாங்க மாட்டேன். அப்பப்போ வந்து பார்த்துட்டு மட்டும் போவேன். இந்த பார்க்குறதுக்கே வந்து எனக்கு பிடிக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதையுமே நான் வரப்பெல்லாம் பார்ப்பேன், ஆனால் எதையுமே வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த கேரியர் தாங்க. எப்போ இங்கே வந்தாலுமே இதை வந்து பார்த்துட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து 29 ரிங்கிட் தான், இருந்தாலும் நான் வாங்கலை. ஏன்னா வந்து வாங்கினா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நான் வந்து வாங்கலை.
நல்லா குட்டி குட்டியான கேரியராக நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைமாவது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.